A warm welcome to everyone. I am R. Navita, studying second year B.Ed in Sakti College of Education for Women, ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல். அதில் அண்டர்ஸ்டாண்டிங் த லேர்னிங் டிசபிலிட்டிஸ்ங்கிற லெசனில் ஒரு சில கான்செப்டை மட்டும் பார்க்கலாம். என்னென்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், டெஃபினிஷன் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அண்ட் their கேரக்டரிஸ்டிக்ஸ், ரீசன்ஸ் ஃபார் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். மீனிங் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இஸ் எ நியூரோலாஜிக்கல் டிஸார்டர் விச் காசஸ் டிஃபிகல்ட் இன் த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். லேர்னிங் டிசபிலிட்டிங்கிறது ஒரு நியூரோலாஜிக்கல் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க படிக்கிறதுல வித்தியாசமான கஷ்டங்களை தர்றது தான் நியூரோலாஜிக்கல் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. It is caused by the brain in the way it receives and processes the information. அதாவது நம்மளோட பிரெயின், அதாவது மூளை, ஒரு செய்தியை எப்படி ரிசீவ் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறதுல தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. The children may have difficult in the natural development of the skills such as speaking, reading, writing, computational skills and to participate in classroom learning activities like their peers. அதாவது இந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக டெவலப்மெண்ட் இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், அதாவது அவங்களுக்கு பேசும் திறன், எழுதும் திறன், வாசிக்கும் திறன், கணக்கு போடுறதுல அந்த மாதிரி ஒரு சில இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மற்ற குழந்தைங்க கூட காம்படிஷன் போட முடியாது. அடுத்தது பாருங்கள், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆர் லைஃப் லாங். அதாவது லேர்னிங் டிசபிலிட்டிங்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ரெஃபர்ஸ் டு எ நம்பர் ஆஃப் டிஸார்டர்ஸ் which may affect the acquisition, organization, retention, understanding or use of verbal or non-verbal information. அதாவது லேர்னிங் டிசபிலிட்டிஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸார்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணோன்னா, அக்வசிஷன் அப்படின்னா கையகப்படுத்தல், அதாவது ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கையகப்படுத்த தெரியாது. ஆர்கனைஸ் பண்ணுறது, அதாவது ஒருங்கிணைக்க தெரியாது. அடுத்தது வந்து ரிட்டென்ஷன்னா அதை வந்து தக்க வச்சுக்க தெரியாது. ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அதை புரிஞ்சுக்க தெரியாது. யூஸ் ஆஃப் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் இன்ஃபர்மேஷன். வெர்பல் அப்படின்னா நம்ம தேங்க்யூ அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, குட் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வேர்பலில் வரும். நான் வேர்பல் அப்படின்னா கிளாப் பண்ணுறது, ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, அதெல்லாம் நான் வெர்பலில் வரும். அது எல்லாமே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அண்ட் their characteristics. 4 types of learning disabilities have been identified. இதில் 4 வகையான லேர்னிங் டிசபிலிட்டிஸை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். they are dyslexia, reading disability, dysgraphia, writing disability, dyscalculia, computational disability, dyspraxia, a disorder affecting fine and or gross motor coordination. It can also affect articulation and speech. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீடிங் டிஸ்லெக்ஸியாங்கிறது ரீடிங் டிசபிலிட்டி சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வாசிக்கும் திறன் கம்மியாக இருக்கும். டிஸ்கிராஃபியாங்கிறது எழுதும் திறன் கம்மியாக இருக்கும். டிஸ்கால்குலியா அப்படின்னு என்னென்னா காம்படேஷனல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா கணக்கீட்டு திறன், அதாவது அவங்களுக்கு கணக்கு போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஸ்பிராக்சியா அப்படிங்கிறது என்னென்னா அவங்களோட கிராஸ் மோட்டார் கோஆர்டினேஷனை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கிராஸ் மோட்டார் கோஆர்டினேஷன்னா என்ன அப்படின்னா மொத்த மோட்டார் ஒருங்கிணைப்பு, அதாவது மொத்தமாகவே ஓவரால் அந்த ரீடிங், ரைட்டிங் அது மாதிரி மொத்தமாக எந்த ஒரு செயலையும் அவங்களால கரெக்டாக ஒருங்கிணைச்சு செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட வாய்ஸ், அதாவது அவங்களோட ஸ்பீச்சையும் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதில் இருக்க எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கலாம். டிஸ்லெக்ஸியா பை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் Neurological Disorder and Stroke. Dyslexia is a brain-based type of learning disability that specifically impairs a person's ability to read. அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் நியூரோலாஜிக்கல் டிஸார்டர் அண்ட் ஸ்ட்ரோக்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்லெக்ஸியாங்கிறது பிரெயின் பேஸ்டு லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இது எது ஒரு பர்சனோட ரீடிங்கை வந்து பாதிக்கக்கூடியது தான் இந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு டிஸார்டர்னு சொல்லியிருக்காங்க. திஸ்
individual typical reads at levels significantly lower than expected despite having normal intelligence. அதாவது நார்மலாக ஒருத்தவங்க எப்படி வாசிப்பாங்களோ நார்மலான அறிவு இருக்கிறவங்களும் அந்த ரீட் பண்ணுற லெவல் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நார்மலாக ரீட் பண்ணுறவங்கள விட லோவான இதில் தான் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட லோவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், டிஸ்கிராஃபியா. Children with this kind of learning disability find it difficult to recognize certain letter and write them properly. அதாவது டிஸ்கிராஃபியா இருக்கிற குழந்தைங்க, அந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, இந்த எழுத்துக்களை ரெகக்னைஸ் பண்ணி, அதாவது நல்லா உன்னிப்பாக அதை கவனித்து அதை எழுதுறதுல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அவங்களால கரெக்டான இதில் எழுத முடியாது. they will write வேர்ட்ஸ் வித் ராங் ஸ்பெல்லிங். அதாவது ஒரு வேர்ட் சொன்னோன்னா அதை வந்து தப்பான ஸ்பெல்லிங்கில் எழுதுவாங்க. ரைட் லெட்டர்ஸ் இம்ப்ராப்பர்லி. அதாவது அவங்களுக்கு லெட்டர்ஸே வந்து ப்ராப்பராக எழுத தெரியாது. அதாவது தலைகீழாக எழுதுவாங்க, சைடு மாற்றி எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருமே எழுதுறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்கால்குலியா. டிஸ்கால்குலியா இஸ் difficulty in learning or comprehending steps in arithmetic problems, difficulty in understanding numbers, learning how to manipulate number, and learning maths concepts such as quality, place, value, and time, and memorizing maths facts. அதாவது டிஸ்கால்குலியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸில் அரித்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பர்ஸை வந்து புரிஞ்சுக்க கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி மேக்ஸ் கான்செப்ட், அதோட குவாலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம், பிளேஸுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும், வேல்யூ அண்ட் டைம், மெம்பர். அதோட மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபார்முலாஸ் தாங்க முக்கியம். அந்த ஃபார்முலாஸையே அவங்களால மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஸ்பிராக்சியா. டிஸ்பிராக்சியா அப்படின்னா என்னென்னா, டிஸ்பிராக்சியா இஸ் எ ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது DCD அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். இந்த affect fine and or gross motor coordination in children. அதாவது குழந்தைங்களோட கிராஸ் மோட்டார் கோஆர்டினேஷன். அதான் அப்படி முன்னாடியே சொன்னாங்க, கிராஸ் மோட்டார் கோஆர்டினேஷன் அப்படின்னா மொத்த மோட்டார் ஒருங்கிணைப்புன்னு அர்த்தம். அதை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ அஃபெக்ட் ஸ்பீச். அவங்களோட ஸ்பீச்சையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்பேசியா. Some children may find difficult in pronouncing words correctly. அதாவது ஒரு சில குழந்தைங்களால ஒரு வேர்டை கரெக்டான ப்ரொனவுன்சியேஷனில் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. they continue to display in hearing the word pronounced correctly. அதாவது ஒருத்தவங்க ஒரு வேர்டு சொல்கிறாங்கன்னா அதை அவங்களால கரெக்டாக அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண டிஸ்பிளே பண்ண தெரியாது. they also not able to produce the correct pronunciation of words. அதே தாங்க, ஒரு வேர்டை அவங்களால கரெக்டான இதில் ப்ரொனவுன்சியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரீசன்ஸ் ஃபார் லேர்னிங் டிசபிலிட்டிஸ்: ஹெரிடிட்டி, ப்ராப்ளம்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் பர்த், ஆக்சிடென்ட்ஸ் ஆஃப்டர் பர்த். இது 3 தான் மெயின் ரீசனாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா லேர்னிங் டிசபிலிட்டிஸ்க்கு. ஹெரிடிட்டி லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆஃப்டன் ரன் இன் த ஃபேமிலி. அதாவது குடும்பத்திலேயே இந்த லேர்னிங் டிசபிலிட்டி ஓடிட்டு தாங்க இருக்குது. சில்ட்ரன் வித் த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆர் லைக்லி டு ஹாவ் பேரண்ட்ஸ் ஆர் அதர் ரிலேட்டிவ்ஸ் வித் சிமிலர் டிஃபிகல்ட்டிஸ். இந்த குழந்தைங்களுக்கு ஏன் இந்த லேர்னிங் டிசபிலிட்டி வருது அப்படின்னா, ஒரு வேளை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம். இந்த படிக்கிறதுல இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருந்திருக்கலாம். அதனால் இந்த சில்ட்ரன்ஸ்க்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராப்ளம் டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் பர்த். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் கேன் ரிசல்ட் ஃப்ரம் anomalies in the developing brain, illness or injury, fatal exposure to alcohol or drugs, low birth weight, oxygen deprivation, or by premature or prolonged labor. அதாவது இதுக்கு என்னென்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, அனோமாலிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அனோமாலிஸ் அப்படின்னா முரண்பாடுகள். அதாவது அவங்களோட
டெவலப்மெண்ட் பிரெயினோட டெவலப்மெண்ட்டில் முரண்பாடுகள் இருந்தாலோ அதில் அதோட வளர்ச்சி சரியான முறையில் இல்லைனாலோ ஒரு காயங்கள் இருந்தாலோ அடுத்தது ஃபெட்டல் எக்ஸ்போஷர் அப்படின்னு என்ன அப்படின்னா ஃபெட்டல் அப்படிங்கிறது கருவின் வெளிப்பாட்டப்ப ஆல்கஹால் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்லைன்னா குழந்தைங்க பிறக்கும் போது அவங்களோட வெயிட் கம்மியாக இருக்கனாலையோ ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலையோ இல்லை முன்கூட்டியே பிறந்துடுறாங்க அந்த சொன்ன டேட்லேருந்து முன்கூட்டியே பிறந்தாலோ இல்லை அதுலேருந்து தள்ளி பிறந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆக்சிடென்ட் ஆஃப்டர் பர்த். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் கேன் ஆல்சோ பி காஸ்டு பை ஹெட் இன்ஜூரிஸ், malnutrition or by toxic exposure such as heavy metals or pesticides. அதாவது இது எப்படி காசு ஆகுது அப்படின்னா தலையில் அடிபட்டாலோ ஹெட் இன்ஜூஸ் தலையில் அடிபட்டாலோ மால்நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டாலும் ஆர் பை டாக்ஸிக் எக்ஸ்போசர் அப்படின்னா நச்சு வெளிப்பாடு. அதாவது ஏதாச்சும் பெரிய கம்பெனிஸ் கிட்ட வீடு இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு இல்லைன்னா இந்த மருந்து தயாரிப்பாங்களா அந்த நச்சு வெளிப்பாட்டாலேயும் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோன்னு இன்னொரு முறை பார்த்துடலாம் பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்னா மீனிங் ஆஃப் learning disabilities, definition of learning disabilities, types of learning disabilities and their characteristics, reasons for learning disabilities. Thanks for watching my video.